ஹாய், வெல்கம் டு மலர் நியூ டிஎன்பிஎஸ்சி. நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்கள் மொபைலுக்கு வரணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மழை பெஞ்சிட்டு இருக்கா? பிரிஸ்காக வாங்க ஃப்ரெண்ட்ஸ், 3 குட்டி ஸ்டோரி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் குட்டி ஸ்டோரி. ஒரு கிராமத்தில் ஒரு பானை செய்கிறவர் வாழ்ந்துட்டு வந்தார். அவர் மண் எடுத்துகிட்டு வரவும் பானைகளை சந்தைக்கு கொண்டுட்டு போகவும் ஒரு கழுதை வச்சுருந்தார். தினமும் காட்டு பக்கம் போய் பானை செய்கிறதுக்கு மண் எடுத்துகிட்டு வருவார். அப்படி போகிறப்ப இடையில் ஒரு இடத்துல மட்டும் கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துகிட்டு வருவார். அப்படி அவர் ஓய்வெடுக்கும்போது அந்த கழுதையை பக்கத்தில் இருக்கிற மரத்தில் கட்டி வச்சுட்டு படுத்து தூங்குவார். ஒரு நாள் அவசரத்தில் கழுதை கட்டுற கயிறை எடுத்துகிட்டு போக மறந்துட்டார். அடடா, கழுதையை கட்டி போட கயிறு இல்லையேன்னு யோசிச்ச அவர் கழுதையோட காதை பிடிச்சிக்கிட்டே ஓய்வெடுத்தார். அது அவருக்கு ரொம்ப கஷ்டமாகவும் இருந்துச்சு. அப்போது அந்த பக்கம் ஒரு சாமியார் வந்தார். ஏன் இப்படி கழுதியோட காதை பிடிச்சிக்கிட்டு படுத்திருக்கீங்கன்னு கேட்டார். அதுக்கு அந்த பானை செய்கிறவர் நடந்ததை சொன்னார். உடனே யோசித்த அந்த சாமியார், நான் ஒரு மந்திர கயிறால் கழுதியை கட்டுறேன்னு சொல்லிட்டு ஒரு மந்திரம் சொல்லி கயிறு இல்லாமலே கட்டுற மாதிரி நடித்தார். சாமியார் மேலே அரைக்குறை நம்பிக்கையோட படுத்து தூங்கினார் பானை செய்கிறவர். கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துட்டு எழுந்து பார்த்தா கழுதை அந்த இடத்துலையே இருந்துச்சு. கயிறில் கட்டியிருந்த எப்படி அங்கேயே நிற்குமோ அதே மாதிரி நின்றுச்சு கழுதை. அடடா, இந்த சாமியார் உண்மையாகவே மந்திர கயிறு பயன்படுத்தி தான் கட்டியிருக்காரு போலன்னு நினச்சாரு. பக்கத்தில் படுத்திருந்த சாமியாரை எழுப்பி நன்றி சொல்லிட்டு கைத்தை அவுத்து விட சொன்னார். அதுக்கு சாமியார் சொன்னார், மந்திரமும் இல்லை தந்திரமும் இல்லை, அந்த கழுதை தான் மந்திர கயிறால் கட்டப்பட்டு இருக்கிறதா நம்பணும்னு நான் நடித்ததை அந்த கழுதை நம்பிடுச்சு, வேற ஒன்றும் இல்லைன்னு சொன்னார். ஸோ இந்த கதையிலேருந்து நாம் தெரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா, இது மாதிரி தான் நாமளும் நம்பிக்கையின்மைங்கிற மந்திர கைத்தால் கட்டப்பட்டு ஒரு இடத்துல இருக்கும். இதை புரிஞ்சுக்கிட்டு உங்கள் திறமையை பயன்படுத்தி வாழ்க்கையில் ஜெயிக்கணும், சரிங்களா? அடுத்து ஒரு குட்டி ஸ்டோரி பார்க்கலாம். ஒரு ஏழை பையன் ஜென்துறவியை பார்க்குறதுக்காக போகிறான். அவரை பார்த்து, குருவே, நான் ரொம்ப ஏழை, என்கிட்ட என் உயிரை தவிர வேறு எந்த சொத்தும் இல்லை அப்படின்னு சொல்கிறான். நான் ஒரு நல்ல வசதியோட வாழ வழி சொல்லுங்க அப்படின்னு கேட்குறான். அதற்கு அந்த குரு சொல்கிறார் அவன்கிட்ட, நான் 5000 ரூபாய் தரேன், உன் கைகளை என்கிட்ட வெட்டி கொடு அப்படின்னு சொல்கிறாரு. அவன், என்னால் 5000 ரூபாய்க்காகலாம் என் கைகளை இழக்க முடியாது அப்படின்னு சொல்கிறான். சரி, நான் உனக்கு 15000 ரூபாய் தரேன், உன் கால்களை கொடு அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கும் அவன் ஒத்துக்கலை. வேணும்னா 50000 ரூபாய் தரேன், உன் கண்களையாவது கொடுன்னு கேட்குறாரு. அதுக்கும் முடியாதுன்னு சொல்கிறான். உனக்கு 20 லட்சம் வேண்டுமானாலும் தரேன், உன் உயிரை கொடு அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கும் அந்த ஏழை, என்னால் நிச்சயம் நீங்கள் சொல்கிறத செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிறான். அதை கேட்ட அந்த குரு அவங்கிட்ட, உன்னிட்ட உன் உயிரை தவிர வேற எந்த சொத்தும் இல்லை, மேலும் எவ்வளவு பெரிய தொகையை கொடுத்தாலும் கொடுக்க விரும்பாத விலை மதிப்பற்ற உயிரை வச்சிருக்க நீ எப்படி ஏழையாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு குரு சொன்னார். ஸோ இந்த கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா, உழைச்சி வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்றத இந்த கதையில் தெரிஞ்சுக்கணும். விலை மதிப்பில்லாத நம்ம தன்னம்பிக்கை ஒன்று மட்டும் போதும் வாழ்க்கையை ஜெயிக்கிறதுக்கு, சரிங்களா? அடுத்து இன்னொரு குட்டி ஸ்டோரி பார்க்கலாம். ஒரு ஊரில் அரசன் ஒருத்தன் இருந்தான். அவனுக்கு காலையில் எழுந்த உடனே சூரிய உதயத்தை பார்க்குறது அவனோட வழக்கம் போல் அன்னைக்கு ஜன்னலை திறந்த அரசருக்கு ஏமாற்றம். சூரிய உதயத்துக்கு பதிலாக அவருடைய கண்களில் ஒரு பிச்சைக்காரன் தான் தோன்றினான். போயும் இவன் முகத்தில் தான் நம்ம முடிக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வெறுப்போட திரும்பினார் அரசர். திரும்பிய வேகத்தில் சுவத்தில் அவரோட தலை அடிபட்டு ரத்தம் கொட்டினுச்சு. வலியோ பொறுக்க முடியல. அதோட கோபம் வேற பொங்கிடுச்சு அரசருக்கு. பிச்சைக்காரனை இழுத்துட்டு வருமாறு கட்டளையிட்டாரு. காவலர்கள் அவனை இழுத்துக்கிட்டு வந்து மன்னர் முன்னாடி நிறுத்துறாங்க. அரச சபை கூடுனுச்சு. தன்னுடைய காயத்துக்கு காரணமாக இருந்த அந்த பிச்சைக்காரனை தூக்கிலிடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தண்டனையும் கொடுத்துட்டாரு அரசர். பிச்சைக்காரன் கலகலன்னு சிரிக்க தொடங்க ஆரம்பிச்சிட்டான். சபையில் இருந்தவர்கள் ரொம்ப வியப்போட பார்த்தாங்க. அரசனுக்கோ கோபம் கட்டுக்கடங்காமல் போயிடுச்சு. பைத்தியக்காரனே, எதுக்கு சிரிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஆத்திரத்தோடவும் கேட்டார் அரசர். அதுக்கு அவன், அரசே, என் முகத்தில் விழிச்சதுனால உங்கள் தலையில் சின்ன காயம் மட்டும்தான் ஏற்பட்டுச்சு, ஆனால் உங்கள் முகத்தில் நான் விழிச்சதுனால என் தலையே போகுது, அதை நினச்சேன், சிரித்தேன் அப்படின்னு சொன்னான். மன்னன் தலை தானாகவே தலை கவிழ்ந்து விட்டுருச்சு.
அதுக்கப்புறம் தவறை உணர்ந்தவன் தண்டனையை ரத்து செஞ்சு பிச்சைக்காரனை விடுவிச்சான். ஸோ இந்த கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, தைரியங்கிறது தன்னம்பிக்கையோட மறுபெயர். அது இல்லை அப்படின்னா சமயத்தில் உயிரை கூட காப்பாற்றி கொள்ள முடியாமல் போயிடும். ஸோ ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.